13 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த ஒரு பிக்குவை புத்த பெருமானுக்கு ஒப்பிடலாமா? ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. இந்த விஷயத்தை பற்றி நான் பேசக்கூடாதுன்றேன். ஏன்னு சொன்னால் எந்த மதத்தை சார்ந்த ஒரு மத குருவையும் நான் அவமதித்து பேச விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னால் எல்லா மதத்திலையும் அப்படியானவங்க இருக்கிறாங்க. எல்லா மதத்திலையும் மத போர்வை போற்றிய கெட்டவர்கள் இருக்கிறாங்க. அதாவது அவங்க செய்கிறதெல்லாம் செய்வாங்க, செஞ்சுட்டு நான் அவங்கள மாதிரி, நான் இவங்கள மாதிரி, நான் முழு அதையும் படிச்சுக்கிறேன், முழு இதையும் படிச்சுக்கிறேன், உங்களுக்கு இதை பற்றி பேச அறிவில்லைன்றுவாங்க. ஏன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சில மதரசாக்களை பற்றி பேசினேன். எனக்கு சொன்னாங்க அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸை பற்றின பெரிய அறிவு இல்லை. சரி, எனக்கு அவங்கள பற்றி அந்த அளவுக்கு அறிவு இல்லை. காரணம் அந்த அளவுக்கு கூடுதலாக அறிவு உள்ளவங்க தான் அந்த அளவுக்கு பெரிய பெரிய தவறுகள் எல்லாம் செய்கிற. சரியா? அதாவது நோமலாக இஸ்லாம் தெரிஞ்சவங்க 5 நேரம் தொழுது கொண்டு நோன்பு பிடிச்சி கொண்டு அல்லாஹ்க்கு பயந்து கொண்டு இருப்பாங்க. பெரிய இஸ்லாம் பேசுகிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு குப்பையெல்லாம் வச்சுக்கொண்டு, அம்மா எனக்கு குர்ஆன் எல்லாம் ஹதீஸ் எல்லாம் தெரியும் மற்றவங்களும் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு மார்க்க பாட ஆசிரியையாக இருந்த வகையில் பொதுவாக நான் எல்லா மார்க்கங்களையும் மதங்களையும் மதிக்கிறேன். அதாவது நாங்கள் உதாரணமாக சொல்கிறேன்னு சொன்னால், நான் புத்த பெருமானை மதிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களோட மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்கள் எவ்வளோ மதிக்கிறோமோ அது மாதிரி தான் புத்தர்கள் புத்த பெருமானை அவங்க கடவுளாக மதிக்கிறாங்க. அதனால் நான் புத்த பெருமானை மதிக்கிறேன். மற்றது இயேசுநாதரை மதிக்கிறேன். மற்றது பகவத்கீதை எழுதின வேதவியாசகரை மதிக்கிறேன். எல்லாத்தையும் வேதவியாச முனிவரை நான் மதிக்கிறேன். எல்லாத்தையுமே நான் மதிக்கிறேன். அதனால் நான் இன்னைக்கு பேச வந்த விஷயம், நாங்கள் மதிப்பளிக்கிற ஒரு பெரிய மத தலைவர், ஒரு தெய்வமாக கருதுகிற அந்த மதத்தை தெய்வமாக கருதுகிற ஒருத்தரை இந்த துஷ்பிரயோகம் செஞ்ச ஒரு துச்சமான ஒரு மனுஷனுக்கு போய்த்து கம்பேர் பண்ணேலாம். அதை கேட்டோடனே, அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வந்துச்சு. காரணம் இதை பற்றி நான் அந்த பேட்டி போணுச்சு தமிழில். ஏன்னா அவர் பேசுகிற தமிழ் மொழி பேசுகிற ஒரு பிக்கு. அவர் என்ன பேசினாருன்னு சொன்னால், அவர் இப்படி ஒரு தவறு செஞ்சிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு புத்த பெருமாண்ட காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி, அந்த தலைவாணி கட்டி கொண்டு ஒரு பெண் இவர் என்னைய துஷ்பிரயோகம் செஞ்சார், இவரால் தான் அந்த புள்ள கிடைக்க இருக்கேன்னு சொல்லி புத்த பெருமானை காட்டி சொன்ன ஒரு சம்பவம். அந்த நேரம் ஒரு எலி அதை வெளிப்படுத்திச்சு. அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லா மதத்திலையும் இருக்கு. எங்கட மதத்தில் இருக்கு, இந்து மதத்தில் இருக்கு, பௌத்த மதத்தில் இருக்கு. அதாவது அந்த சம்பவங்கள் மிருகங்கள் உதவி செஞ்சதாக, பேசினதாக, அப்படி அந்த அற்புதம் முஹ்ஜிஸாத்னு சொல்லுவாங்க இஸ்லாத்துல கூட. அந்த மாதிரியான அற்புதமான சம்பவங்கள் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொன்னா, அந்த மாதிரி இறையருள் பெற்ற நபர்களுக்கு இருந்துச்சு. அது எல்லா மதத்திலையும் மதிக்கிறேன். இப்போ இங்கே நான் அதை பற்றி பேசல. அவ்வளோ பெரிய ஒரு தலைவர், நான் ஒரு தெய்வமாக மதிக்கிற ஒரு ஆளை புத்தர் பெருமானை இந்த கேடு கெட்ட வேலை செஞ்சொத்தனுக்கு வைத்து ஒப்பிட்டுட்டு அவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டாருன்னு வேலை பட்டம் கொடுக்கறது சரியா? நான் கேட்குறேன். அப்படி செய்கிறது சரி வராது. இதோட அவர் செஞ்சாரா இல்லையா அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இது பப்ளிக்காக பேய்த்திருக்கு. அந்த புள்ளோட வாக்கு மூலம் இருக்கு, வழக்கு பேய்த்துக்கொண்டு இருக்குது. அப்போ அரசியல் ரீதியாக அவருக்கு பெரிய பெரிய அந்தஸ்து எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோமே, அரசியல் ரீதியாக பெரிய பெரிய அந்தஸ்து இருக்கு, அவருக்கு தண்டனை கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுக்கு ஒரு மனுஷன் பாவத்தை செய்கிறான்னு சொன்னால், எங்கட நாட்டில் பொதுவாக நான் சொல்கிறேன், எங்கட இந்த இலங்கை நாடு, இலங்கையில் மாதிரியான இடங்கள்ல இந்த சாமியார்மார், இந்த பிக்குமார், இந்த மௌலைமார் தவறு செய்ய காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்க மார்க்கத்தை படிச்சேன்னு சொல்லிக்கொண்டு சாதாரண மக்களுக்கு உண்மையான மார்க்கம் எதுன்றதை விளங்கி கொள்ள இடமளிக்கிறல்ல. அதை பற்றி யார் சரி பேசினா, உங்களுக்கு குர்ஆனை பற்றி ஹதீஸை பற்றி, இப்போ எனக்கு நிறைய பேர் சொல்லிக்கிறோம், உங்களுக்கு குர்ஆனை பற்றி ஹதீஸை பற்றி போதிய விளக்கம் இல்லை, உங்களோட மைண்டுக்கு பட்டதெல்லாம் பேசாதீங்க. நான் மைண்டுக்கு பட்டதெல்லாம் ஒரு நாளும் பேசுகிறேன். நான் குர்ஆன் ஹதீஸ் படிச்சிக்கிறேன். ஏன் அது எனக்கு விளப்பம் இல்லைன்றீங்க? நான் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில், அதோட எனக்கு மட்டும் இல்லை, சாதாரண மனிதர்கள் எல்லாத்துக்கும் எல்லா வேதங்களை பற்றின தெளிவும் இருக்க வேணும். நான் உதாரணமாக சொல்கிறேன், பார்க்குற வியூவர்ஸ், நீங்கள் ஒரு முஸ்லிமா குர்ஆன் ஹதீஸை படிங்க, நீங்கள் ஒரு இந்துவா பகவத்கீதையை படிங்க, நீங்கள் ஒரு புத்தனா நீங்கள் திரிபீடகத்தை படிங்க, நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா நீங்கள் பைபிளை படிங்க. டிரான்ஸ்லேஷன் ரீக்கி, அந்த மொழி படித்தவங்க அந்த தலைவர்கள் தான் அதை தெரிஞ்சு வச்சிருக்க வேணும்னு சொன்னால், மற்றவங்க தெரிஞ்சு கொள்ளப்படாதுன்றத வச்சு தான் அவங்க தவறு செய்கிறாங்க சமூகத்தில். இன்னொன்று, கண்மூடித்தனமாக மார்க்க போத்தின யாரை நம்பி தூக்கி தலையில் வைக்கவானா. ஜஹ்ரானையும் அப்படித்தான் வச்சிங்க. ஜஹ்ரான் அப்படி வச்சு தான் போட்டான் போம்பைய. அது மாதிரித்தான் அவர் 8 ஸ்தானங்களில் தலைவர் என்று சொல்லி அவரோட காலை பேத்து புலமோத அவர் அந்த பதவியை கொடுத்தது யாரு? சாதாரண மக்கள். நீங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு கூழாங்கல்லை தூக்கி அந்த கல்லுக்கு இது அப்படி பவர்ஃபுல், இப்படி பவர்ஃபுல்லுன்னு சொல்லி கொண்டிக்கிறத விட அது கல் ஒதுக்கிறேன். எல்லா மனுஷரும் எப்படியோ அவங்களும் அப்படித்தான். அவன் மனுஷன், முதலாவது அவர் மனுஷன்.
அது இப்போ நபிமார்களுக்கோ அந்த பெரிய பெரிய ஞானிகளுக்கோ இருந்த பக்குவம் வந்து இப்போ இருக்கிற எந்த மனுஷனுக்கும் இருக்காது. அதை ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணிக்கோங்க, அதை ஃபஸ்ட்டு மனசுக்கு எடுங்க. அதை மனசுக்கு எடுத்து ஒழுங்கான முறையில் நாங்கள் வந்து மதங்களை பின்பற்றுவோம். மத போர்வலைக்கிற யாரும் பின்பற்றாமல் அதோட நினைவு வச்சுக்கோங்க, மதங்கள் இருக்கி மனுஷனை காப்பாற்றவே தவிர மனுஷன் இருக்கிற மதங்களை காப்பாற்ற இல்லை.